பார்லிமெண்ட் உறுப்பினர் ஆர் துமிந்த சில்வாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்தது. பாரத லக்ஷ்மன் பிரேமச்சந்திரவின் கொலையினால் பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதியின் தொழிற்சங்க விவகாரங்களுக்கான பணிப்பாளர் நாயகமுமான பாரத லக்ஷ்மன் பிரேமச்சந்திர கொலை செய்யப்பட்டமை தொடர்பான விசாரணைகள் கொழும்பு மேலதிக நீதவான் பிரசன்ன அல்விஸ் முன்னிலையில் இன்று ஆராயப்பட்டது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் துமிந்த சில்வாவை இந்த கொலை சம்பவத்தின் சந்தேக நபராக பெயரிடுமாறு பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணிகள் வேண்டுகோள் விடுத்தனர். இந்த கொலை தொடர்பில் துமிந்த சில்வா சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளாரா என விசாரணைகளை மேற்கொள்ளும் உயர் போலீஸ் அதிகாரியிடம் மேலதிக நீதவான் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த போலீஸ் அதிகாரி இதுவரை விசாரணைகள் நிறைவு பெறாததால் துமிந்த சில்வா சந்தேக நபராக பெயரிடப்படவில்லை என குறிப்பிட்டார். நீதிமன்றத்தில் சாட்சியளித்த 4 பேரின் சாட்சியங்களுக்கு அமைய துமிந்த சில்வா இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஆவார் என மேலதிக நீதவான் தீர்மானித்தார். இதேவேளை பாரத லட்சுமணின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கும் உத்தரவின் பேரில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்த இருவர் இன்று தலா 50,000 ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளின் பேரில் விடுதலை செய்யப்பட்டனர். අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව මගින් சாட்சி சம்பீடன வார்த்தாවක් சහ சாட்சியங்களை தொகுத்து சில நபர்களின் பெயர்களை குறிப்பிட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தது. எனினும் சந்தேக நபர்கள் பட்டியலில் துமிந்த சில்வா இடம்பெற்றிருக்கவில்லை. இதற்கமைய பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் நீதிமன்றத்தில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அளிக்கப்பட்ட சாட்சியங்களில் துமிந்த சில்வாவின் பெயர் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த வழக்கின் சந்தேக நபராக துமிந்த சில்வாவை ஆஜர்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் மிகவும் தெளிவாக உள்ளது. நீதிமன்றம் இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு துமிந்த சில்வாவை இந்த வழக்கின் சந்தேக நபராக பெயரிடுவதற்கு தீர்மானித்தது. දුමින්ද සිල්වා මහතාව මෙම නඩුවේ සැකකරුවෙකු බවට පත් කිරීමට තීරණය කරා. துமிந்த சில்வாவை உடனடியாக கைது செய்யுமாறு சிஐடிக்கு உத்தரவிடப்பட்டது. நீதிமன்றத்தின் ஊடாக நியாயம் கிடைக்கும் என நம்பிக்கை உள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக நீதவான் நீதிமன்றத்தில் எதிர்வரும் 29ஆம் தேதி மீண்டும் விசாரணை நடைபெற உள்ளது. இதேவேளை துமிந்த சில்வா சந்தேக நபர் அல்லவென சபை முதல்வர் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா அண்மையில் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். துமிந்த சில்வா மஹதா போலீசிய மகின் நங்கரன் லத துமிந்த சில்வா போலீசாரினால் பெயரிடப்பட்ட ஒரு சந்தேக நபர் அல்ல. போலீசாரின் விசாரணைகளின்படி சந்தேக நபர்கள் பெயரிடப்படுகின்றனர். நீதிமன்றத்துக்கு முன் அவர் சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருந்தால் மாத்திரமே நீதிமன்ற அனுமதி தேவைப்படுகின்றது. සැකකරුවෙකු ලෙස නම් කරලා තිබුණොත් පමණයි.